கானா ஒரு கல்யாண வீட்டில் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆரம்பம் ரொம்ப சந்தோஷமா வித்தியாசமா இருக்குது. எல்லாருக்கும் திராட்சை ரசம் இருக்குது. எல்லாரும் சந்தோஷமா அந்த இடத்துல. அங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த நாட்களிலே இருந்ததுல பெரிய ஹீரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அப்படின்னா இயேசுவை குறித்து அப்பதான் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க. அப்ப இயேசுவுக்கு அங்க ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. அப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டி வர்றது மாதிரி இயேசு உள்ள வர்றாரு. ஆனா ஆரம்பம் நல்லா இருந்தாலும் முடிவு, அந்த திருமணத்தினுடைய முடிவு போக 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 நான் நம்புறேன் சுத்தி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, என்ன பெரிய கிராண்டா பண்ணணும்னு நினைச்சு இதுல சொதப்பிட்டியடா, இதுல சொதப்பிட்டியே, ஒரு கணக்கு போட வேண்டாம். நான் நம்புறேன் இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டு ஒரு கூட்டம் வந்திருக்கும். ஒருவேளை இயேசு வர்றாருன்னு வந்ததும் பார்த்தோம், சாப்பாடு போடுறாங்க, ஒரு நேரம் சாப்பிட்டே போயிடலாம்னு நினைச்சாங்களோன்னு தெரியல, கூட்டம் அதிகமாகி போயிடுச்சு, திராட்சரசம் குறைஞ்சிருச்சு. அந்த வீட்டினுடைய எஜமானன் அதை யோசிக்கவே இல்லை, அதை நினைக்கவே இல்லை. ஆனா இயேசு அங்கே இருந்தார். முந்தின ரசத்தை பார்த்திலும் பின்பு கர்த்தர் டேஸ்டா கர்த்தர் கொடுத்தார்.